இவதான் சாவ மாட்டாளா என் காது உட்பட கேட்பாங்க. திருநங்கையோட சாபத்தை ஏத்துக்கிட்டு அந்த அழுவைய வந்து நீ பாக்கனா உனக்கு யார் யாரெல்லாம் தொடர்புல இருக்காங்களோ அவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசனமா போவாங்கடா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Plan your next summer escape with Grand Royal Tours. கடைசியா நாஞ்சல் விஜயன் 3 நாள் முன்னாடி பேசினேன். கால் ஹிஸ்டரி இருக்கா? நான் அதெல்லாம் டெலீட் பண்ணிடுவேங்க. ஆனா வீடியோ கால் பேசின ரெக்கார்ட் என்கிட்ட இருக்கு. பாருங்க, பேக் வாங்க. லாஸ்டா ஒரு வாய்ஸ் நோட் இருக்கும், அவன் அனுப்புனா என்ன இஷ்யூ பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். ரெக்கார்ட் பண்றான். என்ன ரெக்கார்ட் பண்றேன்னா, என்னுடைய பையன் பேர் சொல்றான். நான் பையனா இருக்கும் போது இருந்த பேரு அத சொல்றான். சொல்லிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ஓயோ ரூம் தான். அந்த ஓயோ ரூமுக்கு அவன் லாஸ்டா வந்து வடபழனியில ஒரு KK நகர்ல வீடு இருந்தான். வடபழனி கிட்ட அந்த வீடை காலி பண்ணிக்கிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு என்னதான் பார்க்க வந்தேன். பார்த்துட்டு இந்த விஷயம் எல்லாம் சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்டுல வைஃப் ரொம்ப உடம்பு. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் சந்திச்சு பேசுறான். ஏன்னா திடீர்னு நீங்க ஒண்ணு போடுறீங்க, அதுக்கு ஆப்போசிட்ல அவர் ஒண்ணு போடும்போது மக்கள் வந்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா, யாரு மேல தப்பு? பாதி பேர் என்ன நினைப்பாங்க, வைஷு மேலதான் தப்பு. பாதி பேர் நினைப்பாங்க நாஞ்சல் மேல தப்புன்னு நினைப்பாங்க. இது 2 பேருக்குள்ளயும் 2 பேருமே பேசி இருக்கிறீங்க. அப்ப மக்கள் தானே அங்க முட்டாள். திருப்பி ஒன்னும் சேர்றாங்கல்ல, சேரவே கூடாதா? சண்டை போட்டாங்கன்னு சேரவே கூடாதுங்களா? சண்டை போடுறத வெளியே சொல்றவங்க நீங்க சேர்ந்ததையே வெளியே சொல்லல. ஆனா இது தொடர்ந்துட்டு இருந்ததுன்னா நான் கண்டிப்பா சொல்லுவேன், அவன் பெரிய கான்சிக்வன்சஸை மீட் பண்ணுவான். அதுக்கு நல்லா தயாரா இருக்கு சொல்லுங்க அவன். ஏன்னா நான் போன போது ஃப்ரெண்டுன்னு இருந்தேன். இதுக்கப்புறம்லாம் விட மாட்டேன். ஏன்னா வந்துட்டு இப்ப ரீசெண்டா வந்துட்டு புருஷன்றதை தாண்டி லவ்வர்ன்றதை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட் மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். புருஷன் அப்படின்னு மைண்ட்ல செட் நான் அப்படிதாங்க வச்சிருந்தேன். என்ன கோபம், என்ன நீங்க அவர் பண்ணிட்டீங்க, என்ன தப்பு பண்ணீங்க? நான் எந்த தப்புமே பண்ணலங்க. அவரை விட்டு வேற யாரு கிடையாது ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா இன்னைக்குமே நினைச்சதில்ல. நம்ம கூட ஒரு நல்ல ஒரு நட்பா இருந்து அப்படிதான் பேசணும் பழகணும். அப்ப எடுத்த போட்டோஸ், புகைப்படங்கள், ரீல்ஸ் தான் இது எல்லாமே. கோவிலுக்கு போனா எங்கன்னா போனா என்ன நிறைய பேர் நல்லதா பேசுறாங்க. நிறைய பேர் இல்ல இவதான் சாவ மாட்டாளா என் காது உட்பட கேட்பாங்க. திருநங்கையோட சாபத்தை ஏத்துக்கிட்டு அந்த அழுவைய வந்து நீ பாக்கனா உனக்கு யார் யாரெல்லாம் தொடர்புல இருக்காங்களோ அவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசனமா போவாங்கடா. நீங்க என்ன அழிக்கிறதா நினைக்கிறீங்க. எனக்கு எதுனா ஒண்ணு ஆச்சுன்னா என் குடும்பத்துக்கு எவ்வளவு பாதிப்பு தெரியுமா? நீங்க சொல்லுங்க, நான் இறந்துட்டேன்னா எங்க அப்பா அம்மாக்கு யாருங்க இருக்கா? சாவறதுதான் முடிவாங்க. இல்ல அது முடிவில்ல, சொல்றேன். எனக்கு அவ்வளவு வயசு எரிச்சலா இருக்குங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நீங்க சும்மா ப்ளீஸ் தயவு செய்து இந்த மாதிரி क्वेश्चंस கேட்காதீங்க. எனக்கு வயிறு ரொம்ப எரியுது. நீங்க சோஷியல் மீடியால எதுவுமே பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா உங்ககிட்ட நாங்க வந்து இந்த கேள்வி கேட்க மாட்டோம். இதை எடுக்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. எது பேசினாலும் தப்புன்னு போட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. எனக்கு அதெல்லாம் புரியல. இது A1ன்னு சொல்லிட்டேன், ஓகேங்களா? அப்படி இருக்கும் போது நான் பேசினது அவன் பொண்டாட்டிக்காக பேசுனது மட்டும் தான் உண்மை. அவர் போன் பண்ணி என் பொண்டாட்டிக்காக நேர்ல பேசிட்டு போனதுனால தானங்க போன்ல பேசினேன். அவன் வாழ்க்கை பாவம், அந்த பொண்ணு உடம்பு சரியில்லை. கடைசியா நாஞ்சல் விஜயன் 3 நாள் முன்னாடி பேசினேன். கால் ஹிஸ்டரி இருக்கா? நான் அதெல்லாம் டெலீட் பண்ணிடுவேங்க. ஆனா வீடியோ கால் பேசின ரெக்கார்ட் என்கிட்ட இருக்கு. வீடியோ கால் பேசினன்றது உங்களுக்கு தெரியும்ல, டைமிங் அத வேணா இருக்கு. இல்லடா, இது கேமரால காமிக்கவா? சரிதா? பாருங்க, பேக் வாங்க. லாஸ்டா ஒரு வாய்ஸ் நோட் இருக்கும், அவன் அனுப்புனா என்ன இஷ்யூ பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? காட்டுங்க. அவனை மாதிரி நான் ப்ரூஃப்லாம் எடுத்து வைக்க மாட்டேங்க. எனக்கு தெரியாது, அடுத்தவங்க குடும்பத்துக்கு எடுக்கலாம் தெரியாது. அவன் பேசினா அப்ப இந்த வச்சியும் சொன்ன உடனே என் சிஸ்டர் கேட்குறாங்க, வைஷு இந்த தப்பை பண்ணாதுன்னு. அப்ப கூட நான் சொல்லிட்டு இருக்கேன், விஜய் ஏதோ சும்மானா. எங்க அக்கா திட்டுறாங்க அவனை, எதுக்குடா இது மாதிரி பண்ணேன். முதல்ல இவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏங்க அவன் சினிமாவில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுங்க. திருட்டு VCD அந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது காதல் சுகுமார் அண்ணாவோட ஆஃபீஸில் பார்த்துருக்கேன், ஆடிஷன்ஸில் பார்த்துருக்கேன். அப்படிதான் ஃப்ரெண்ட் ஆகிட்டு அப்படி இருக்கும் போது தான் ECRல மீட் பண்ணி நாங்கள் ஒன்றா இருந்து அதுக்கப்புறமா அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறி என்னோட பர்சனல் இஷ்யூ ஒன்று நடந்தது. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. நான் அந்த கதையும் நேற்று சொல்லியிருந்தேங்க அந்த ஃபோனில். விஜயனோட கஷ்டத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபினான்ஷியலாகவும் இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது நான் உங்களை விட்டு போக முடியாது. நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன், எதனா பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. நான் உங்களுக்கு பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் இது மாதிரி பண்ணிருக்க கூடாது, உங்களுக்கு தான் கஷ்டம்ட்டு. அவன் எல்லாத்துக்கும் ஆமான்னு எல்லாத்துக்குமே சொல்லிட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட காட்டி டெலீட் பண்ணிடுவான்னு நினைச்சேன். சொல்லுங்க, எனக்கும் அவனுக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க. நீ எப்படி வேணா இரு, நான் எப்படி வேணா இருப்பேன். சொசைட்டிக்கு இப்படி இருந்துக்கலாமா, மறைவா இருந்துக்கலாம். முன்ன பேசுனதுதான் இது, உண்மையாவே பேசுனதுதான். 200% போய் கிடையாது.
இப்படி பேசி வச்சுட்டு தான் நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன், நீ யார் கூட வேணா போ, இதுதான் ஒரு விஷயம். அதனால தான் நாங்க அடிக்கடி பாண்டிச்சேரி போவோம், ஈஸியாக ரூம். ரீசெண்டா 6ஆம் தேதின்னு தெளிவா சொல்றேனே, அந்த ஹோட்டலுக்கு போனா அவன் ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணவிருக்கு. நான் சொல்ல முடியாது இல்லையா, நான் 4 இடத்துக்கு போறேன். ஓயோ ரூம் தான். அந்த ஓயோ ரூமுக்கு அவன் லாஸ்டா வந்து வடபழனியில ஒரு KK நகர்ல வீடு இருந்தான், வடபழனி கிட்ட. அந்த வீடை காலி பண்ணிக்கிட்டு லக்கேஜ்லாம் எடுத்துட்டு என்னதான் பார்க்க வந்தான். பார்த்துட்டு இந்த விஷயம் எல்லாம் சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்ல வைஃப் ரொம்ப உடம்பு அப்ப சரியா இவ்ளோ பிரச்சனைகள் ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் சந்திச்சு பேசுறான். ஏன்னா திடீர்னு நீங்க ஒண்ணு போடுறீங்க, அதுக்கு ஆப்போசிட்ல அவர் ஒண்ணு போடும்போது மக்கள் வந்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா, யாரு மேல தப்பு, பாதி பேர் என்ன நினைப்பாங்க வைஷு மேல தப்பு, என்னதாங்க பாதி பேர் நினைப்பாங்க. நினைப்பாங்க நாஞ்சல் மேல தப்புன்னு நினைப்பாங்க. இது 2 பேருக்குள்ளயும் 2 பேருமே பேசி இருக்கிறீங்க. அப்ப மக்கள் தானங்க முட்டாள். இல்ல மக்கள் மக்களை முட்டாள்னு சொல்லுங்க, முட்டாளாக்குறதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க. மக்களை முட்டாள் ஆக்கணும்னு கிடையாது. எந்த சினிமா பிரபலங்களோட ப்ராப்ளம் வெளியே வந்தது இல்ல. எல்லாரோட ப்ராப்ளம்ஸும் எடுத்துக்கோங்க, எல்லாருமே மீடியாவுக்கு வருது. மீடியான்னு வரும்போது தான் இது நடக்குது. திருப்பி ஒன்னும் சேர்றாங்கல்ல, சேரவே கூடாதா? சண்டை போட்டாங்கன்னு சேரவே கூடாதுங்களா? சண்டை போடுறத வெளியே சொல்றவங்க நீங்க சேர்ந்ததையே வெளியே சொல்லல. சேர்ந்தது எப்படிங்க சொல்ல முடியும்? இப்போ, திருப்பி மக்கள் பாக்குறாங்க. நீங்க நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? சேர்ந்ததை சொல்லணுமா? திருப்பி நீங்க திருப்பி போட்டோ பேசுறது எடுத்து போட்டா தப்பாகாதா? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்லுங்க. போட்டோ போட்டிருக்கீங்க, அப்ப இருந்த போட்டோ போட்டிருக்கீங்கல்ல, அந்த போட்டோ போட்டவங்க நாங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டோம், ஒண்ணா இருக்கோம்னு ஏன் போடல? நான் ரீசெண்டா அதுதாங்க சொன்னேன். உங்க மாமியார் கிட்ட ஒய்ஃப் கிட்ட சாரி சொல்லிட்டு நம்ம பழைய மாதிரி ஃப்ரெண்டா இருக்கான்னு அவன் தான் சொன்னான். பரவாயில்லைங்க, நான் உங்களை ப்ராப்ளம்காக கூப்பிட்டேன், நீங்க வந்தீங்க, அதை மதிச்சு நம்ம திருப்பியும் இருக்கலாம். நான் அன்னைக்கும் அதுதான் சொல்றேன், நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நம்ம நல்ல ஒரு நண்பர்களா இருக்கலாம்னு சொல்லி முடிச்சாச்சு இந்த கதையை. என்ன நேத்து ட்ரிகர் பண்ணி உன்னை பிளாக்மெயில் பண்ணுவேன், என்ன நீ கஷ்டப்படுத்தினால போதையில பேசுறான். நான் ரெக்கார்ட் பண்ணலைங்க, எனக்கு ரெக்கார்ட் பண்ற சீப்பான மென்டாலிட்டி கிடையாது. ரெக்கார்ட் பண்றான், என்ன ரெக்கார்ட் பண்றேன்னா நான் என்னுடைய பையன் பேர் சொல்றான், நான் பையனா இருக்கும் போது இருந்த பேரு அத சொல்றான். சொல்லிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்டி, உன்னை நீ எப்படி நடிக்கிறேன்னு பாக்குறேன், சினிமால எல்லாம் விஜய் டிவில நான் முன்ன போனேன், நீ எல்லாம் இப்பதானே வந்திருக்க, நான் சொன்னா கேட்பாங்களா நீ சொன்னா கேட்பாங்களான்னு சொல்லிட்டு சொல்றான். இவனால நீங்க நம்ப மாட்டீங்க, எத்தனையோ ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு வந்ததெல்லாம் கேன்சல் ஆச்சு. நாஞ்சில நான் வேண்டான்னு சொன்னாரு, அதனால எனக்கு வயிறு எரியாதா? இவன் எவ்வளோ ஷோக்கு போறான், எவ்வளோ படங்கள் எவ்வளோ சீரியல் நடிக்கிறான், நான் எங்கங்க போவேன்? ஒரு திருநங்கை பாவத்தை கொட்டிக்கிறான், நல்லா இருப்பானா இவன்? சத்தியமா நல்லாவே இருக்க மாட்டான். திருநங்கைகள் வேற, இதுல எனக்கு என்ன வயிறு எரியுதுன்னா, அவங்க எல்லாம் பார்த்துட்டு கேக்குறாங்க ஒரு விஷயம். என்ன தெரியுமா கேக்குறாங்க? வைஷு உங்க இதுல வந்து அழுகையில உண்மை இல்லை, என்னோட வயிற்றுச்சல் எனக்கு மட்டும் தான் தெரியும், நான் போய் எல்லாருக்கிட்டையும் ஷோகேஸ் பண்ண முடியாதுங்க, நான் நடிக்கல. எனக்கு உண்மையே நான் சொல்றேங்க, என் வயிற்றுச்சல் சும்மா விட நல்லாவே இருக்க மாட்டான். நான் விடவும் மாட்டேங்க, எனக்கு நீதி கிடைக்கிறதுக்கும் பரவாயில்ல, நான் போராடுவேன். போன வாட்டியாவது விட்டுட்டேன், இந்த வாட்டி நான் விடவே மாட்டேன். அவன் அந்த பண்ண சொல்லுங்க, இந்த பிரச்சனையை இதோட முடிச்சு நான் எல்லாத்துலயும் அன்பிளாக் பண்ணிட்டு, எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடுறேன், அன்பிளாக்ன்ற சாரி எல்லாத்துலயுமே பிளாக் பண்ணிட்டு, உனக்கும் எனக்கும் சவகாசமே வேணான்னு போயிடுறேன் நான். இப்போ வர வாய்ஸஸ் எல்லாம் வந்துட்டு ஏஐன்னு சொல்றீங்க. அப்படிதான் இருக்குங்க. நான் ஒண்ணு மட்டும் தாங்க ரெக்கார்ட் அவனுக்காக ஓகேன்னு சொல்லி அனுப்புனேன். இப்ப எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கள பத்தி எல்லாம் தப்பா பேசியிருக்க மாதிரி காட்டுறான்னா, அப்ப இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான்றான். இவன் மத்தவங்களை பத்தி பேசாம எப்படி அதெல்லாம் நடந்திருக்கும்? என்ன மாதிரி இந்த ஒரு வீடியோ பேசினேன் இல்லையா, இதை வச்சு அவன் மத்தவங்க கிட்ட என்னை போய் தப்பா ப்ரொஜெக்ட் பண்றான். இதுல வேற கம்மிங் சூன் 3rd வீடியோன்னு போட்டிருக்கான். பாத்தீங்களா நீங்க? நான் பார்த்தேங்க, எனக்கு வயிறா எரியுது அதுல பார்க்கும் போது, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்போ நீங்க எக்ஸாம்பிள் விஜய் சார் மாதிரி பேசுறாங்க, ரஜினி சார் மாதிரி பேசுறாங்க, நயன்தாரா மேம் மாதிரி பேசுறாங்க, என்ன மாதிரி ஒருத்தவங்க பேச முடியாதா? நீங்க சொல்லுங்க, யாரு வேணா பேசலாம் இல்லையா? என்னத்த எனக்கு சொல்றதுன்னு தெரியல. எத்தனைக்கும் நிறைய வாட்டி என்ன பிளாக் லிஸ்ட்ல போட்டிருப்பான், நிறைய வாட்டி திடீர்னு பேசுவான், அவனா கால் பண்ணுவான், அவனா பேசுவான். பரவாயில்லங்க வைஷு, நம்ம ஒற்றுமையா இருக்கலாம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் திருப்பி தொடரலாம், நீங்க குடும்பமா இருக்கணும்னுவான். திடீர்னு மாத்தி பேசுறான். நான் என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க, வயிறா எரியுது. இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போகலாம் எனக்கு தெரியலங்க. எனக்கு ரொம்ப மைண்ட் அளவுல ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. எனக்கு இப்பவே வந்துட்டுல ஒரு மாதிரி நாக்கெல்லாம் வறண்டுடுச்சு. நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு வயிறா எரியுது. இது நான் எப்படி என்ன ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. ஏன்னா நான் இது பண்ணி நான் இதை வந்து மக்கள் என்ன திட்டுறாங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பேன். நான் பண்ணாத ஒரு விஷயத்த திருப்பி நான் எதுக்கு கேட்கணும்? உலகத்துல யாருங்க யாரை பத்தி தப்பா பேசுறாங்கல்ல. நான் பேசினவங்களா கூட இருக்கட்டும். இப்ப அவன் சொன்ன அட்வொகேட், நான் அவர்கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறேன். இல்ல சரி ஓகே, அவங்க கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறேன், எல்லாரையும் கேட்டுக்கிறேன். சொன்னாங்க சொன்னாங்க, அவங்க கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறேன். யாரு இந்த உலகத்துல பேசாம இருக்கா? இப்ப நீங்க நினைக்கிறீங்களா என்னை பத்தி பேசாம இருப்பாங்க? இல்ல நான் கேக்குறேன், இவங்கள மட்டும் பேசிருக்கீங்களா, இன்னும் வேற யாரையாவதெல்லாம் பேசிருக்கீங்க? அவன் நிறைய பேருக்கு வச்சிருக்காங்க, அவன் நிறைய பேரோட ரெக்கார்ட் நான் பேசுறது இல்ல. அவன் எல்லாத்தையுமே யாரை பத்தி எல்லாம் என்னென்னலாம் ப்ராப்ளமோ அவங்க எல்லாத்தையும் உருவாக்கி விடுவான். எனக்கு இப்ப யார் சப்போர்ட்டோ அவங்க எல்லாத்தையுமே திருப்பி ஏஐல விடுவான், திருப்பியும் விடுவாங்க. அவன் நீங்க பாருங்க, அவன் வேணுன்ட்டு விட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா இது தொடர்ந்துட்டு இருந்ததுன்னா
நான் கண்டிப்பா சொல்லுவேன், அவன் பெரிய கான்சிக்வன்சஸை மீட் பண்ணுவான். அதுக்கு நல்லா தயாரா இருக்க சொல்லுங்க அவனை. ஏன்னா நான் போனா போது ஃப்ரெண்டுன்னு இருந்தேன். இதுக்கப்புறம்லாம் விட மாட்டேன். ஏன்னா வந்துட்டு இப்ப ரீசெண்டா வந்துட்டு புருஷன்றதை தாண்டி லவ்வர்ன்றதை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட் மைண்ட் செட்டுக்கு நான் நீங்க வந்துட்டேன். ஒரு புருஷன் அப்படின்னு மைண்ட்ல செட் நான் அப்படிதாங்க வச்சிருந்தேன். என் வீட்ல என்னோட ரூம்ல அவனோட போட்டோ தாங்க இருக்கும். என்னோட போட்டோ தான் இருக்கும். என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்படிலாம் உயிருக்கு உயிரா காதலிச்சு ஒண்ணா இருந்துட்டு கடைசியில இப்படி சொல்லி என்னென்னதோ பேசி இப்போ அவ்வளவு கோபம் இருந்தாதான் நம்ம ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்களை என்ன கோபம் என்ன நீங்க அவர் பண்ணிட்டீங்க என்ன தப்பு பண்ணீங்க நான் எந்த தப்புமே பண்ணலைங்க. அவரை விட்டு வேற நார்மலா யாரு கூடயாவது affair அப்படி கூட கிடையாதுங்களே. அப்படி இருந்தாதான் நான் உங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே சொன்னேனே. அப்படி கூட கிடையாது. அவருக்கு என்னன்னா நான் நைட்ல கால் பண்ணி டார்ச்சர் பண்றேன்ற ஒரு நீங்க விஷயம். அவருக்கு நைட் கால் பண்ணி டார்ச்சர் பண்றேன். ஃபேமிலில இருக்காரு அதுதான் சொல்றேன். அவங்களுக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு. நான் 2 வாட்டி பண்ணேன். ஒத்துக்கிறேன். ஏன்னா என் கூட நல்லா பழகிட்டு இருக்க ஒருத்தர் திடீர்னு வீட்டுக்கு வரல பேசலன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஸ்ட்ரெஸ்ல கால் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்ல நான் கால் பண்ணேன். என் மேல தப்பு இருக்கு. நான் சாரியும் சொல்லியாச்சு. அந்த பிரச்சனையை முடிச்சாச்சு. அவர் உங்க கூட 24 ஹவர்ஸ்மே உங்களோட ஏங்க நிறைய வாட்டி இருப்பேன். நான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? அவன் எப்பவுமே என் கூட தாங்க இருப்பான். அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் நான் தானேங்க அந்த வீட்டுல இருப்பேன். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இன்னும் நாஞ்சில் விஜயனை பத்தி இன்னும் வாயை திறக்க ஆரம்பிச்சேன்னா அவன் கண்டிப்பா செத்துருவான். தற்கொலை பண்ணிப்பான். உண்மையாவே சொல்றேன். ஏன்னா அவ்வளவு உண்மைகள் என்கிட்ட இருக்கு. சொல்ல வேண்டாம்னு அமைதியா இருக்கேன். இல்ல அப்படி என்ன இருக்குங்க. நான் சொல்ல மாட்டேன். கோர்ட்ல பாத்துக்கிறேன். அவன் தான் ஏதோ சொல்றான்ல. நான் கேஸ் கொடுத்துருக்கேன். நான் இதை விட மாட்டேன். ஏன்னா எனக்கு என்ன மனதளவுலயும் உடல் அளவுலயும் ரொம்ப பலவீனமாக்குறான். உங்க வீட்ல என்ன சொல்றாங்க இந்த விஷயத்த? எங்க வீட்டுல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு திருப்பி இந்த பழக்க வழக்கம்? தேவையில்லாதது. ஏதோ ஒண்ணு முடிஞ்சுதா போச்சா விட்டுடுங்கன்றாங்க. இதோட எதுக்கு துஷ்டனை கண்டா தூரம் வைங்க. நாயை எதுக்கு கூட பழகுற? அவன் கூட நெகட்டிவிட்டி, அந்த நாய் கூட நீ சேர்ந்தினாலே உனக்கு கெட்டதுதான் நடக்கும். உன்னை அவ்வளவு அசிங்கப்படுத்தினா திருப்பியும் அவன் வந்துட்டு இவ்வளோ கேவலமான வேலைகள்லாம் பண்ணி நேற்று நைட்டுக்குள்ள ஒரு விஷயம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போட்டு அதுக்குள்ள நான் வீட்டுக்கு அவங்க பொண்ணுக்கெல்லாம் அனுப்பி இந்த மாதிரி எல்லாம் பேசி ஒரு கலகத்தை வச்சுட்டான். அதெல்லாம் நான் பேசினேன். வீட்டுக்கு அனுப்பின வாய்ஸ்ல நான் பேசினதுதான். இல்லைங்க, அது காமனா நீங்க புருஷன் நம்புவீங்கல்ல. அந்த புருஷன் நம்பி நான் சொன்னதுங்க. புருஷன் நம்பி அந்த வார்த்தையை சொன்னது. அது ஒன்னையும் இவன் எனக்கு ரெக்கார்டிங் கேட்டான் பாத்தீங்களா, என் ஒய்ஃப்க்கும் எனக்கும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா அது மட்டும் தான் நான் பேசுனது. மற்றது எல்லாமே என் வாய்ஸ் மாதிரியே யாரோ பேசியிருக்காங்க வேணுன்ட்டு. என்னோட கால் ரெக்கார்ட் காட்டும்ல, கால் ரெக்கார்ட்ல இவன் வேற ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க. எனக்கு உண்மையாவே அதெல்லாம் கேட்க எனக்கு மைண்ட் அளவில் அப்படியே ஓடிட்டு இருக்கு. நீங்க இன்டர்வியூக்கு வரும்போதே எனக்கு ஒரு மாதிரி இருந்தேன் பாத்தீங்களா. எனக்கு என்ன பண்றதுன்னு சத்தியமா தெரியலங்க. அவ்வளோ கஷ்டமா இருக்கு எனக்கு. நான் என்ன பண்ண போறேன்? ஏன்னா இப்படி திரும்பினா ஒரு கஷ்டமா இருக்கு. நான் உண்மையா சொல்ற மனுஷங்களை நம்புறதுக்கே பயமா இருக்கு இவனால. நான் கடவுள் கிட்டதான் நேத்து கூட அழுந்த சிவன் அப்பா கிட்ட முருகர் கிட்ட எல்லாம் என்ன பண்ணணும் கடவுளே, என்னை ஏன் இப்படி எல்லாரும் இப்படி சாக அடிக்கிறாங்க? ஏன்னா மனுஷங்க கிட்ட சொன்னா ரெக்கார்ட் பண்றாங்க. ஸ்டேஷன்ல போயிட்டு சொன்னீங்களா இந்த மாதிரி மறுபடி கம்ப்ளைண்ட்? ஆமா, ரீஓபன் பண்ணிட்ட கேஸ். இல்லங்க என்ன பிரச்சனை, நீங்க தான் வாபஸ் வாங்குனீங்களான்னு கேட்டாங்க. ஏன் வாபஸ் வாங்குனீங்க அந்த கேள்வி? இப்போ ஒருத்தர் மேல கேஸ் கொடுத்தோம்னா அந்த விஷயம் சமரசமானதுக்கு அப்புறம் தான் நம்ம அவன் தான் அதுக்குள்ளதான் அவன் வந்து என்கிட்ட வாபஸ் வாங்க நான் பேசுறேன்னு சொல்லி தானே வாபஸ் வாங்கினேன். ஸ்டேஷன்லயும் அவன் அதுதான் பேசினான். நான் பேசுறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு தான் வாபஸ் வாங்கினேன். அப்படி இருக்கும்போது சரி ஓகே இந்த பிரச்சனையை விட்டுலான்னு சொல்லி தான் வாபஸ் வாங்கினது. திருப்பியும் அவன் வந்துட்டு அந்த பிரச்சனை எல்லாம் போகும்போது திருப்பியும் பிரச்சனை போயிட்டு தான் இருந்தது. 1 மாசம் 2 மாசம் டிசம்பர் வரைக்கும் பேசல. திருப்பி ஜனவரிக்கு அப்புறம் தானே பேச ஆரம்பிச்சோம். அந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் நீங்க நோட் பண்ணீங்களா? நிறைய பேர் உங்களுக்கு ஆப்போசிட்டா வீடியோஸ் எப்பவுமே இப்ப கூட போடுவாங்கங்க. நியாயமா வீடியோ உங்களுக்கு ஒரு அப்ப மேல நியாயம் இல்லன்றீங்களா? ஏன் எத்தனையோ பேர் பேசினாங்களே, பாலாம்பிகா அம்மா பேசினாங்களே, ஷக்கீலா அம்மா பேசினாங்களே, கேட்டீங்கல்ல அந்த வீடியோ? அந்த நாய் ஜெயில இருந்தானே, அப்பயும் நான் தானே போனேன். நான் தானேங்க மனு போட்டு போய் பாத்துட்டு வந்தேன். அவ்வளவு நேரம் என்ன பாத்துட்டு அவ்வளவு அழுதாங்க. நான் இதெல்லாம் என்னைக்குமே சொன்னது இல்ல வெளியே. ஏன்னா எதுக்கு நம்ம சொல்லணும் தேவையில்லாமன்ட்டு சொல்ல மாட்டேன். இப்ப அவர்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா என்ன கேட்க விரும்புறீங்க? நீங்க உங்களுக்கு மனசாட்சின்றது ஆல்ரெடி கிடையாது அவனுக்கு. நீங்க எனக்கு பண்றது உங்களுக்கு ஒரு நாள் வேற யாருன்னா பண்ணுவாங்க. அப்பதான் உங்களுக்கு அதை அனுபவிப்பீங்க. நீங்க என்னை அழிக்கிறதா நினைக்கிறீங்க. எனக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா என் குடும்பத்துக்கு எவ்வளவு பாதிப்பு தெரியுமா? நீங்க சொல்லுங்க. நான் இறந்துட்டேன்னா எங்க அப்பா அம்மாக்கு யாருங்க இருக்கா? சாவறதுதான் முடிவாங்க. இல்ல அது முடிவில்லை சொல்றேன். எனக்கு அவ்வளவு வயிற்றுச்சலா இருக்குங்க. எனக்கு சப்போர்ட்டு கூட யாருமே இல்லைங்க.
பேசுவேன் ஜாலியா திட்டு சப்போர்ட்டுக்கு கூட யாருமே இல்ல. வைஷ்ணுனா ஸ்ட்ராங் தானே பாத்திருக்கோம். இப்படி ஸ்ட்ராங் எல்லா உமன்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுவேன். பட் எல்லாருமே என்ன கார்னர் பண்ணி என்ன ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃபீல பண்ண வைக்க போய் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியலங்க. இதெல்லாம் அந்த என் வயிற்றுச்சல் சும்மா விடாது. திருநங்கைகளோட சாபமும் சும்மா விடாது. அவன் போட்டிருக்கான் திருநங்கையின் உண்மையான முகம் அப்படின்ட்டு. அது எல்லா கம்யூனிட்டியும் தானே சேருங்க. நீங்க சொல்லுங்க, அது எல்லா கம்யூனிட்டி நான் பண்ண தப்புனா வைஷுவின் முகம்னு போடுங்க. அது என்ன திருநங்கையின் முகம்? இவன் வேணுன்ட்டு கான்ட்ரவர்ஷியல் மாட்டணுங்க. யாரை பத்தி பேசினாலும் கான்ட்ரவர்ஷியல்ல வரணும்னு நினைப்பான். இவன் ஃபேம் பண்ணிக்கிறான். இவனுடைய விஷயம் கூட இந்த விஷயம் எந்த அவன் வந்தது இல்லை. அவன் சொல்றான் யாருக்கிட்டயோ சேனல்ல இருந்து கால் பண்ணி கேட்கறாங்க, இதெல்லாம் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் சொல்றான். இதெல்லாம் எனக்கு ஒரு ப்ரொமோஷனுங்க. நிறைய பேருக்கு என்ன இன்னும் தெரியாதவங்களுக்கு எல்லாம் கிராமத்துல என்னை பத்தி தெரியுது இல்ல, எத்தனை பேப்பர்ல வந்தேன் அப்படின்றான். என்ன எவ்வளவு பேர் நீங்க நம்ப மாட்டீங்க. கோவிலுக்கு போனா எங்கன்னா போனா என்ன நிறைய பேர் நல்லதா பேசுறாங்க. நிறைய பேர் இல்ல இவதான் சாவ மாட்டாளா என் காது உட்பட கேட்பாங்க. அந்த வழி பழகனை நான் மட்டும் அனுபவிக்கணும். நீ நல்லவனா போயிட்டு நல்லவனா வந்துருவ, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு போயிடுவேன். எங்களுக்கு குடும்பம் கிடையாதா? நீங்க சொல்லுங்க, எனக்கு குடும்பம் கிடையாதாங்க. அப்ப எங்க வீட்டுல வருத்தப்பட மாட்டாங்களா இதெல்லாம் பாக்குறது மீடியால? இப்ப பாரு நியூஸ் போட்டு இன்னைக்கு காலையில பேசிக்கிறாங்க ஒருத்தவங்களும். 8 நிமிஷம் வீடியோ இருந்துதான், அதை 3 நிமிஷமா அண்ணா மாத்திட்டாருன்னு இந்திரஜா இன்டர்வியூ சொல்றா. அதுவும் பிரியங்கா அன்னிக்கிட்ட சொல்றா என்ன வெறுப்பேத்தணும்ட்டு. நான் இப்பயும் சொல்றேன், நான் வெறுப்புல யாரையும் ஏத்தல. நான் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரின்னு சொல்லியாச்சு. ஒருத்தவங்க மேல கோவம் வந்தேன். ஏன்னா அவ்வளவு புண்படுத்திருக்காங்க அவங்க எல்லாம். என்ன அவ்வளவு புண்படுத்தினாங்க, அதனால நான் பேசினேன். பட் இந்த விஷயம் இதுக்கப்புறம் முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இது எனக்கு முடிக்கணும்னு தான் ஆசை. இந்த பிரச்சனை எனக்கு திருப்பி கண்டினியூ பண்ண வேண்டாம். ஆனா இப்ப நான் பண்ணது எல்லாமே தப்புன்ட்டு எனக்கு என்னோட டைம் ஒரு தெரியல. விஷயம் கேட்கவா? நீங்க பேசும்போது கூட எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும், வெளியே சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்பவுமே உங்களுக்கு அவர் மேல இருக்க ஒரு பாசம், எந்த பாசமும் கிடையாதுங்க. நான் கூட பழகி இருக்கேன், அந்த நன்றி அவ்வளவுதான். எந்த பாசமும் கிடையாது. இப்பயும் சொல்றேன், இப்ப எனக்கு நான் பண்ணது எல்லாமே தப்பு கப்பு எல்லாத்துக்கும் நான் சாரி சொல்றேன். இப்ப எனக்கு இவன் பண்ணதெல்லாம் இருக்குல்ல, அவனை எதனா ஒரு கோவில்ல கூப்பிட்டு அவன் புள்ள மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க, இதெல்லாமே வந்துட்டு இது பண்ணேன் உண்மைதான்ட்டு. கண்டிப்பா அவனால முடியாது. அவனால எங்கேயும் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் பயப்படுவான். ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அவனுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்கான தண்டனை நீ ஒரு ஆம்பளை ஏமாத்தலாம், ஒரு பொம்பளை ஏமாத்தலாம். ஒரு திருநங்கையோட சாபத்தை ஏத்துக்கிட்டு அந்த அழுவைய நீ பாக்குறனா என்ன கஷ்டப்படுத்தினா நல்லாவே இருக்க மாட்டீங்க. இன்னும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இப்ப இன்னைக்கு வாய்ஸ் போட்டானா நாளைக்கு போட்டோஸ் எடுத்து யாரு கூட ஆஃப் பண்ணி போடுவான், வீடியோ போடுவான், என்னென்னலாம் போடுவான் பாருங்க. அவன் நம்பர் 1 ஃப்ராடு. அதனாலதான் நான் வாயை திறக்க கூடாதுன்னு இருக்கேன். இதுக்கப்புறம் உண்மையா வைஷு ஏதோ வைஷுவின் உண்மையான முகம்லாம் இல்லை, இதுதான் வைஷோட உண்மையான முகம். நீ என்ன தப்பு பண்ணினா நான் இப்படிதான் நடந்துப்பேன், இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன். நீ எங்க போய் பண்றியோ என்ன பண்றியோ பண்ணுடா. உன் டெக்னாலஜியை வச்சு உன் இன்ஃபுளுன்ஸை வச்சு யாரை வச்சு வேணா மிரட்டு, நான் பார்த்துப்பேன். நான் ஒரு திருநங்கை, போல்டான பொண்ணு. நான் எத்தனையோ பெண்களுக்கு குரல் கொடுத்துருக்கேன். திருப்பியும் நான் என்னால முடியும். நான் இப்ப அழுகிறேன்றதுனால கோலன்னு நினைச்சுக்காது. எனக்கு வயிறு எரியுது. என் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு மட்டும் தான் தெரியும் நீ என்னெல்லாம் பண்ணன்ட்டு. உனக்கு யார் யாரெல்லாம் தொடர்புல இருக்காங்களோ அவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசனமா போவாங்கடா. தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், நான் ஜெயின் சாரா? ஆமா, சொல்லுங்கம்மா. சார், ஒண்ணு இல்ல சார், வைஷு அவர்களை இன்டர்வியூ பண்ணிருந்தோம் சார். என்னன்னா வந்துட்டு உங்களை பத்தின நிறைய விஷயங்கள் அவங்க வந்துட்டு போட்டோஸ் போட்டாங்க. இப்ப அதுக்கு ஆப்போசிட்ல நீங்க 2-3 வீடியோஸ் போட்டீங்க. சோ அத பத்தி பேசுறதுக்காக நாங்க அவங்களை இன்டர்வியூ எடுத்திருந்தோம். இதுல என்னன்னா ஒரு தரப்பு நியாயத்தை மட்டும் கேட்டு அதை போடுறதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. 2 சைடு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத கேட்டு போடலாம் அப்படிங்கறதுதான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். ஏன் அவங்க இந்த மாதிரி தொடர்ந்து உங்க மேல நிறைய அலிகேஷன் வச்சுட்டே இருக்காங்க, நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? முதல்ல இதை நான் பெருசுப்படுத்தவே விரும்பல. ஏன்னா இத காட்டி இதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ஃபேமுக்காக தான் இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு எனக்கு நல்ல நண்பா பழகினாங்க. நாங்க அப்ப யூடியூப் சேனல் வச்சிருந்தேன், அதுல நிறைய வெப் சீரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப அதுல அவங்க கூட ஒர்க் பண்ணாங்க, நிறைய வெப் சீரிஸ் ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஈவன் பேச்சுலரா இருக்கும்போது அவங்க அடிக்கடி பேசுவாங்க. நாங்க நிறைய இடங்களை டிராவல் பண்ணிருக்கோம். டிராவல்னா ஃப்ரெண்டு, ஒரு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் வைப்பு. அதுவும் அவங்களே போன் பண்ணுவாங்க, நாஞ்சில எங்க இருக்க, எனக்கு எங்கேயா போன என்ன கூட்டு போங்க, எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவாங்க. அந்த காலத்துல எனக்கு அவங்க மட்டும் இல்ல, மீடியால இருக்குன்னா நம்ம யாரு பேசினாலும் பேசுவோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே. நான் அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா என்னைக்குமே நினைச்சதில்ல. நம்ம கூட ஒரு நல்ல ஒரு நட்பா இருந்து அப்படிதான் பேசணும் பழகணும். அப்ப எடுத்த போட்டோஸ் புகைப்படங்கள் ரீல்ஸ் தான் இது எல்லாமே.
அதுக்கப்புறம் திடீர்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க என்னன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் மீன்ஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவியோட இருக்கும்போது அந்த டைம்ல மிட் நைட்ல நிறைய வாட்டி குடிச்சிட்டு கால் பண்றது, சும்மா டார்ச்சர் பண்றது. அப்ப எங்க ஒய்ஃப் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, தயவு செய்து இதுக்கப்புறம் நீங்க யாருக்கிட்டே பேசாதீங்க, உங்களுக்கும் லைஃப் இருக்கு அப்படின்னு சொன்னல அவங்க நான் டோட்டலா பிளாக் பண்ணிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு பேசுறது, வீட்லயும் திட்டி விட்டாங்க. அதுல என்னாச்சு, அவங்க கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிட்டாங்க. என்னடா இது நம்ம கூட நல்லா பேசிட்டு இருந்த பையன் இப்ப திடீர்னு இப்படி பண்றாங்க, சரி பொண்ணு நான் என்ன பண்றேன் பாரு, பொண்ணு நான் எப்படி பழி வாங்குறேன் பாருங்கிற ஆரம்பிச்சதுதான் இந்த விஷயம். அதே டைம்ல அவங்க இந்த பிக் பாஸ் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சோ இந்த மாதிரி கான்ட்ரவர்சியா ஏதாவது பண்ணும்போது நம்ம ஈஸியா பிக் பாஸுக்குள்ள போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த லாஸ்ட் கமிஷன் ஆபீஸ்ல அலிகேஷன் வச்சாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, நிறைய யூடியூப் சேனல் என்ட்ரி கொடுத்தாங்க. அந்த டைம் நான் வாயே திறக்கல. ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கெல்லாம் உட்காந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்க வேணாம், சரி ஓகே இது கொஞ்ச நாள்ல மறைஞ்சிடும் அப்படின்னு சைலண்டா அமைதியா நான் எதுவுமே பண்ணாம விட்டுட்டு. ஆனா தொடர்ந்து என்னன்னா என்ன நிறைய பேர் தப்பா பேசிட்டு இருந்தாங்க. அப்ப கூட நான் மனசுக்கு நினைச்சேன், சரி என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியும், நம்ம கூட பழகிறவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியும்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து என்னாச்சு, வீட்டுல தொடர்ந்து இவ சம்பந்தமா நிறைய பிரச்சனை. ஏன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து இவ நம்மள பிளாக் பண்ணா கூட வேற நம்மள இருந்து போன் பண்றது, ரொம்ப சென்டிமெண்டா என்ன அட்டாக் பண்றது, இல்ல நான் உன்னை பத்தி அதை பண்ணுவேன் இதை சொல்லுவேன், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றது. அண்ட் இன்னும் நிறைய திருநங்கைகளை வச்சு என்ன தொடர்ந்து மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்பவும் எங்க வீட்டுல சொன்னாங்க, சரி விடுப்பா, இல்ல நாங்க ஏதாவது நம்ம ஸ்டேஷன் போலாமா, இப்ப நம்ம இந்த ஸ்டேஷன்ல போய் திரும்ப நம்ம அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட எனக்கு சட்டம் என்னன்னா பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு இருக்கு. ஆண்கள் என்னதான் நீங்க குட்டி கண்ணம் போட்டாலும் ஒரு பொண்ணு ஒண்ணு சொல்லும் போது அதை தான் நம்புவாங்க. ஓ இதுல உண்மையா இருக்கும், எதாவது சொல்லுவாங்க நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்னு ஏதாவது பண்ணிருப்ப. இந்த கண்ணோட்டத்துல இதை பாக்குறாங்க. சரி ஓகே நம்ம இதெல்லாம் கடந்து போவோம். நீங்க சொல்லுங்க இந்த மீடியால இவ்வளவு வருஷம் பாக்குறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பேர் வாங்குறேன். இன்னைக்கு ஒரு சேனல்ல இருந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி கெட்ட போட்டி எடுத்து அவ்வளவு கஷ்டப்பட்டு சென்னைக்கு வந்து ஒண்ணு இல்லாம வந்து இன்னைக்கு ஏதோ எனக்குன்னு ஒரு நல்ல மனைவி குழந்தைன்னு அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா எங்க குடும்பத்துக்குள்ள தொடர்ந்து இவ்வளவு குழப்பம் வந்துகிட்டே இருக்கு. பட் இருந்தாலும் நாங்க எதுவுமே கண்டுக்காம இன்னைக்கு வரைக்கும் நான் வேலை அவ்வளவு டிராவல் பண்றேன், அவ்வளவு ஷோ அவ்வளவு என்ன ஒரு சின்ன ஷோ கிடைச்சாலும் மோதி சுத்திக்கிட்டே இருக்கேன். இந்த நாட்டுல தொடர்ந்து இப்படி பண்ணிட்டு இருந்தா சமீபத்துல இப்ப கடைசி என்னாச்சுன்னா ஒரு 1 வீக் முன்னாடி என்னோட ரீல்ஸ் ஒரு பழைய ரீல்ஸ் ஒன்று எடுத்திருந்தோம். இத்தனைக்கும் அந்த ரீல்ஸ் என்னோட ஐடியில நான் போஸ்ட் பண்ண ரீல்ஸ். அந்த டைம்ல நான் நிறைய ரீல்ஸ் பண்ணுவேன். இது வயசு கூட மட்டும் இல்ல, நிறைய பெண்களோட பண்ணிருக்கேன், பசங்களோட பண்ணிருக்கேன். அப்போ ரீல்ஸ் அப்ப ஆரம்பிச்ச காலம், யாராவது ஒரு சாங் ட்ரெண்டிங் ஆனா அதை ரீல்ஸ் பண்ணுவோம். அப்படியும் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த ரீல்ஸ் அதை எடுத்து இப்போ வந்து ட்ரூ லவ் ஸ்டோரின்னு போட்டு விட்டான். இதை பார்த்தோன்னே எங்க வீட்டுல செம்ம சண்டை, இது எப்ப எடுத்த வீடியோ, இப்ப திரும்ப அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கீங்களா என்ன இதுன்னு சொல்லி வீட்டுல சண்டை. என்னுடைய நண்பர்கள் போன் பண்ணி கேட்கறாங்க, எப்படிங்க நம்ம ஒரு ஷோக்கு கெஸ்டா போறோம், இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, என்ன நாஞ்சில் இவ்வளவு கீழ்த்தரமானவனா நினைக்கிற என்ன வருமா இல்லையா, மீடியாக்கு இந்த சந்தேகம் வருமா இல்லையா. அப்ப நான் போன் பண்ணி கேட்டேன், தயவு செய்து வைஷு என்ன இதுக்கு மேல வாழ விடுங்க, தயவு செய்து நீங்க எவ்வளவோ என்ன பத்தி தப்பு சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் விட்டுருங்க வைஷு, இதெல்லாம் கொஞ்ச நாள் மக்கள் மறந்துவாங்க, நீங்க உங்க லைஃப் வந்து ஸ்மூத்தா வாழுங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா கூட சொல்லுங்க நான் பண்றேன், உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் வேணா கூட சொல்லுங்க நான் சொல்லி விடுறேன். அவ்வளவு அன்பா பேசிட்டு நைட்டு கட் பண்றேன். நைட்டு ஒரு 1:30 மணிக்கு பார்த்தா இந்த வீடியோ அப்லோட் பண்ணி வச்சிருக்கா. சமூகம் வாட்ஸ்அப்ல அன்பா பண்ணி திட்டிட்டு வச்சிட்டேன். அப்புறம் காலையில போன் பண்ணா எடுக்கல, அப்புறம் வேற நம்பர்ல இருந்து அடிச்சு என்ன திட்டா என்ன நீ அப்பெல்லாம் பேசுற பூண்டு இல்லன்னு பண்ணுவேன் அப்படி. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இதுக்கப்புறம் நான் பொறுக்க மாட்டேன் விஷயம், இதுக்கப்புறம் நீ ஏதாவது இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன்னா நான் ஏன் வேலையை காட்டுவேன்னு சொல்லி நானும் திட்டுட்டேன். திட்ல கண்ணாப்படானுங்க, நான் இப்ப வெளியே சொல்ல முடியாது அவ்வளவு கெட்ட வார்த்தையில ஏன்னா மன உளைச்சல் இருக்கேன், அவ்வளவு பேட் வேர்ட் யூஸ் பண்ணேன். நான் அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணதான் நினைச்சேன். பட் இருந்தாலும் அந்த நேரத்துல என்னால தாங்க முடியல, அவ்வளவு திட்டி விட்டேன். பார்த்தா காலையில எங்கேயோ நாங்க எடுத்த வீடியோ கால்ல பண்ண ஸ்கிரீன்ஷாட்டா இருக்கட்டும், இல்ல எங்கேயோ தியேட்டர்ல படம் பார்க்கும்போது எடுத்த போட்டோவா இருக்கட்டும், இது எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பொண்ணு ரொம்ப நாளா இதை திட்டமிட்டு பிளான் பண்ணிருக்கு. ஏன்னா ஒருத்தன் கூட வீடியோ கால் பண்றாங்க. இப்ப யாராவது இப்ப நீங்களே திடீர்னு நாஞ்சில நான் வீடியோ கால் பேசுறேன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே சொல்லுமான்னு பேசுறாவும். அதே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எங்க அம்மா பேசணும், எங்க அப்பா பேசணும், எத்தனையோ பேருங்க இன்னைக்கு முகம் தெரியாத நபர்கள் எனக்கு வீடியோ கால் பண்ணி பேசுவாங்க, எங்க வீட்டுல உங்களை பார்க்கணுங்க. இந்த மாதிரி இவங்க பேசுற வீடியோ கால்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கிறது. தியேட்டர்ல படம் பார்க்க போயிருக்கோம் ஒரு டீமா. அப்ப நான் அசலில தூங்குறேன், தூங்கும் போது எனக்கே தெரியாம இவங்க முன்னாடி வந்து அதை போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ எனக்கு அப்பதான் தோணுது, அப்ப இவன் வந்து இது எல்லாமே பிளான் பண்ணி செக் பண்ணி பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஓகேன்னு சொல்லி அப்பதான் நான் இவ கூட இந்த சமீபத்துல சரி எனக்கான ஆதாரம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சில நாட்கள போன்ல பேசுறேன். ஒரு நாள் நானே பேசினேன், ஏமா இப்படி பண்றேன், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்லும் போது அவ சில வார்த்தைகளும் உண்மையை ஒத்துக்கிட்டா. இல்ல நான் வேணும்தான் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபேம் வேணும், நான் கமிஷன் ஆஃபீஸர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், சரி கொடுத்தேன், நீ லவ் பண்றேன்னு கூட கொடுத்துருக்கலாம் இல்லையாமா, நான் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருப்பேன். ஏன்னா உண்மையிலே உனக்கு ஒரு வேலை இல்லை லவ் பண்ணினா அதை மட்டும் சொல்லியிருக்காங்க, ஏன் இப்பெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்தான்னு சொன்னேன். இல்ல அப்படிலாம் சொன்னாதான் கேஸ் வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க, எவிடன்ஸ் ஹெவியா இருக்கும், அதனாலதான் நான் பணம் வாங்கினேன்னு சொல்லி இது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்றேன். இது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஆடியோ கண்ணாப்தான் நிறைய விஷயங்கள் சொல்லி வைக்கிறாங்க. இவ்வளவு மட்டும் இல்ல, இன்னும் சினிமால மீடியால யார் யார் கூட தொடர்புல இருந்தா என்னென்ன பண்ணலாம் எல்லாத்தையும் பேசலாம்.
எனக்கு தாங்க முடியல. சரி, அப்ப இதுக்கப்புறம் நான் தப்பு பண்ணங்கிறது மக்களுக்கு நிரூபிச்சாங்க. ஏன்னா என்ன உண்மையா சில பேர் ஃபாலோ பண்றாங்களா என்னுடைய சோசியல் மீடியால. அதுக்காக தான் நான் பேசின ஆடியோவை நான் போட்டுவிட்டேன். சரி, இப்பவாவது உங்களுக்கு உண்மை தெரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டு. இதுதாங்க நடந்த விஷயம். இதுல எனக்கு தெரியல என்ன பண்ணனே தெரியல இதுக்கப்புறம். இல்ல இதுல எதுக்காக நாங்க இப்ப இந்த கால் பண்ணி இந்த கால் ரெக்கார்ட் எடுத்திருக்கோம்னா, உங்க தரப்பு நியாயம் என்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் கேட்டோம். இவ்வளவு நேரம் பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நான் இதுல நியாயம் பாக்குற எல்லாருக்குமே தெரியுமா, சத்தியமா சொல்றேன், இதுல வேணும்னே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் திரும்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இது எந்த அளவுக்கு செல்லுபடியாகும் என்னால தெரியல. இன்னொன்னு இதை நான் பெருசா எனக்கு இதுக்கான டைம் இல்ல. அதனால எனக்கான ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், இத வீடியோ பாக்குற டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டில சில பெரியவங்க இருப்பாங்க, அவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு சில விஷயம் அட்வைஸ் பண்ணலாம், நல்லது சொல்லலாம். சொன்னா மேபி இவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் வைஷுக்கும் என்னுடைய தயவுசெய்து வேண்டுகோள், இதோட விட்டுருங்க வைஷு, பிளீஸ் இதோட விட்டுருங்க. உங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கேன், அதை மட்டும் நினைச்சிட்டு நல்ல வாழ்க்கையில வாழுங்க. அவ்வளவுதான் என்னுடைய அட்வைஸ். ஓகேண்ணா, தேங்க்யூ. தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Plan your next summer escape with Grand Royal Tours.